வணக்கம் நண்பர்களே. கரூர் கூட்ட நெரிசலில் 42 பேர் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் உண்மையிலேயே ஒரு முக்கியமான திருப்பம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது முக்கியமான திருப்பம் இன்னைக்குதான். ஆனா நம்ம இந்த சம்பவம் நடந்த அந்த முதல் நாளிலேயே நம்ம இதை பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வெளியிட்ட வீடியோக்களில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது, எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள், இதனுடைய பின்னணி என்ன, விஜயனுடைய உள்நோக்கு என்னவா இருந்தது, விஜய் என்னென்ன ஒரு கேவலமான காரியத்தை எல்லாம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் போது செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான திருப்பம். அது என்னன்னா, இந்த விஜய்க்கு எதிராக அதே நேரம் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில மீடியாக்காரர்கள் இங்க இருக்காங்க. அந்த மீடியாக்காரர்கள் சில ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜஸ் இணையத்திலே கிடைக்கும், பாருங்க. அதை வேற இன்னொரு வாட்டி போகணும்னு அவசியம் இல்லை. அதுல என்னன்னா, மிக உயர்ந்த ரக கேமராக்கள் பயன்படுத்தி ட்ரோன்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆரி வகை கேமரா, கெனான் டிஎஸ்எல்ஆர் ரக கேமராக்கள், 5D கேமராக்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 ட்ரோன்கள்ல இந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ட்ரோன்கள்ல இந்த கேமராக்களுடைய வேலை என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்காக அந்த ஃபுட்டேஜை சேகரிக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அந்த படத்துக்கான ஃபுட்டேஜஸ் இந்த கூட்ட நெரிசல்ல அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் தான் அவங்க நடத்தினாங்க அப்படிங்கிறத நக்கீரன் கோபால் அவர்கள் முதலா வெளிப்படையாக ஆதாரத்தோடு தெரிவித்தார். அதை தொடர்ந்து பல உண்மைகள் வெளியே வந்தது. எல்லோருமே அதை பேசி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் வெளியே வந்த உடனே எல்லாருக்குமே அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. எல்லாருக்குமே என்ன இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்குல்ல. அவங்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அது காரணம், எந்த அளவுக்கு ஒரு கொடூர மனம் படைத்தவனா இருந்திருப்பான் விஜய். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய சுழலத்துக்காக, தன் படத்தினுடைய அந்த ஃபுட்டேஜுக்காக இதை எடுக்கிறானே அப்படின்னு ஒரு பக்கம். மக்களை எவ்வளவு தூரத்துக்கு கேவலமா நினைச்சிருக்கான். அவங்கள ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைச்சிருக்கான். சினிமாவில் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு காட்சிக்கு தேவையான அந்த பொருட்கள், அதான் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியால இந்த ஜனங்களை பயன்படுத்தி அதில் 42 பேரை கொண்டு இருக்கானடா அப்படிங்கிற நினைப்பு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிபிஐக்கு வழக்கு போச்சு. அப்ப சிபிஐ அதிகாரிகள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான அத்தனை வீடியோ ஆதாரங்களையும் சேகரிச்சிருக்காங்க. அதுல இந்த பேருந்தில் இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அனைத்துமே அவர்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா முக்கியமான சில காட்சிகள், சில ஃபைல்களை அவங்க கொடுக்கல. அது விஜயே நேரடியாக அந்த 2 கோப்புகளை, 2 வீடியோ ஃபுட்டேஜஸ் அதை விஜயே அழிச்சிட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி அந்த சிபிஐகள் விரிவாக கேட்டிருக்காங்க. எந்த கேமராவில் அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதோ அந்த கேமராவை கைப்பற்றி அதை அவங்க ஆய்வு செய்து அழிக்கப்பட்ட அந்த காட்சிகளை திரும்ப எடுத்திருக்காங்க. ஏன்னா அது முடியும். அழிக்கப்பட்ட காட்சிகளை திரும்ப பெறுவதற்கான அந்த தொழில்நுட்பம் தெரிந்த கணிப்பொறி நிபுணர்கள் நிறைய இருக்காங்க. அது குறிப்பாக காவல்துறையில் நிறைய இருப்பாங்க. சிபிஐல கேட்க வேணாம். ஸோ அதை திரும்ப அவங்க மீள எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த ஃபுட்டேஜஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப கேவலமான காட்சிகள். உண்மையாகவே அந்த ஃபுட்டேஜஸ்ல ஒரு நடிகை அதில் இருந்திருக்காங்க. இவங்க அந்த வேனுக்குள், அந்த கேரவனுக்குள்ள என்னென்ன கூத்தடிச்சாங்கன்றதெல்லாம் அதில் பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது ஜனங்களுக்காக நான் வரேன், உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வாய் புதர் விடுறான அப்படிப்பட்ட ஒருத்தர் செய்கிற வேலையடா அதுன்னு கேட்குற மாதிரியான ஒரு கேவலமான காட்சிகள் எல்லாம் அதில் இருந்ததா இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த பாஜக ஆதரவு மீடியா நண்பர்களும் அதை நிறைய பப்ளிஷ் பண்றாங்க. அந்த உண்மைகளெல்லாம் இப்போ வெளியே கொண்டாரு. இப்போ இது என்னவா இங்க பார்க்கப்படுதுன்னா, இத்தனை நாள் அவங்க விஜய கூட்டணிக்குள்ள கூப்பிட்டாங்க. பாஜக வரல, நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு
அரசியல் இதற்குள்ள இருக்கிற அரசியல் அப்படின்னு அதை சொல்றாங்க. அது அரசியலாக கூட இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை என்னன்னா, இந்த விஜய் எப்படிப்பட்ட மோசடிக்காரன், எப்படிப்பட்ட மோசமான மனிதன், ஒரு குறைந்தபட்ச மனிதன் அப்படின்னு கூட சொல்ல தகுதியற்ற ஒரு நபர் எப்படி தலைவனாக முடியும், எப்படி ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கும். இந்த கேள்விகளெல்லாம் தான் நமக்கு எழுறது. அதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில் பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். மக்களுக்கு இது முழுசாக தெரியணும். இவனை நம்பி ஒரு 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 சில ஆயிரம் தற்கூரிகள் போகிற இடமெல்லாம் வராங்கல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அந்த பைத்தியம் பிடித்த அந்த மனிதர்கள் திருந்தணும், தெளியணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஸோ இதில் சிபிஐ இனி வருகிற நாட்களில் ஒரு ஆதாரங்களை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அது போல் அவங்க சிபிஐ வசம் இருக்குது. நேரடியாக விஜய் தான் இந்த சம்பவத்தில் நேரடி குற்றவாளி. இந்த 42 பேர் கொல்லப்பட்டதற்கு முதல் காரணம் விஜய் தான். அந்த பேருந்து தான், அதை இயக்கியவர்கள் தான். அதை ஏன் கொண்டு போய் அங்கே நிப்பாட்ட சொன்னாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சிபிஐ அதிகாரிகள் முழுசா அவங்க ஒரு அந்த குற்றப்பத்திரிகை தயார் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் விஜய் தான் முதல் குற்றவாளி. ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், அந்த மாவட்ட செயலாளர், இவர்கள் 5 பேருமே முதன்மை குற்றவாளிகளாக இந்த 42 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவங்கள முன்ன நிறுத்துறாங்க சிபிஐ. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும், அதாவது என்னவா இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னவா இருக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக விஜய் கைது செய்யப்படணும். இந்த முதன்மை குற்றவாளிகளாக பார்க்கப்படுறாங்க. இவங்க தான், இவங்களால தான் அது நடந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆனது தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்க. அது போல ஏற்கனவே தெரிந்த உண்மை, அது நிரூபணமான உண்மை. அது தமிழ்நாடு அரசினுடைய மெத்தன போக்கு அல்லது அந்த மெதுவான போக்கு அல்லது தடவி கொடுக்குற அந்த போக்கின் காரணமாக விஜய் தப்பிச்சுக்கிட்டாப்புல. இந்த 3-4 மாதங்கள் சுதந்திரமாக வெளியில் இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு கண்டவர்கள் மீதும் பழியை போட்டுட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதற்கு வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது. நியாயமாக அந்த செப்டம்பர் 27 அன்றே கைது செய்யப்பட்டிருந்தால் இந்நேரம் இந்த வழக்கில் ஒரு விரைவான முடிவு கிடைச்சிருக்க, தீர்ப்பு வந்திருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செய்ய தவறியது. நிச்சயமாக அது பாரபட்சமான ஒரு செயல். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் மென்மையான அல்லது நாகரிகமான அப்படின்ற அரசியல் அப்படின்னு ஒரு நியாயப்படுத்த முனைந்தாலும் சட்டப்படி அது சரியா, தர்மப்படி அது சரியா, இதுதான் கேள்வி. நீங்க எப்படி ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிறதால நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? நான் திரும்ப கேட்குறேன், ஒரு ஸ்கூல்ல இந்த 42 குழந்தைங்க அல்லது 42 மரணங்கள் ஒருவேளை நிகழ்ந்திருந்தா அந்த பள்ளியின் முதல்வரை, அந்த பள்ளியின் தாளாளரை, அந்த பள்ளியின் பொறுப்பாசிரியர்களை நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்களா? அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா முதல்ல? அதனால் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு செய்த தவறு இது. இந்த குற்றவாளிகளை சுதந்திரமாக விட்டது. இப்போ அதில் சிபிஐ வலுவாக ஒரு பிடி பிடிச்சிருக்கு. அந்த பிடியை தளர்த்தக்கூடாது. அற்ப அரசியல் காரணங்களுக்காக அந்த பிடியை தளர்த்தாமல் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்கள திகார் ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும்தான் அந்த 42 பேர் செத்ததுக்கு சரியான ஒரு தண்டனையாக இருக்கும், நடவடிக்கையாக இருக்கும். 42 பேர் செத்ததுக்கு பெரிய சோகமோ வருத்தமோ எனக்கு இப்பயும் கிடையாது. ஏன்னா செத்த அந்த குடும்பத்தினர் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அங்கே இருந்த அவளுடைய மனநிலை என்னவா இருந்தது, இவ்வளோ பேர் செத்த பிறகுதான் இவன் பின்னாடி கூடுற கூட்டத்தின் மனநிலை, பேச்சு என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுனால நமக்கு அந்த வருத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஒரு குற்றம். இந்த குற்றத்துக்கான தண்டனை கண்டிப்பாக இந்த குற்றவாளி கிடைக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் தொடர்ச்சியாக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கையும் களவுமாக சாட்சியமும் குற்றமுமாக மாட்டியிருக்கான் விஜய். அப்படி மாட்டி இருக்கும்போது அதையும் கூட ஒரு அரசியல், தேர்தல் அரசியலுக்காக, அற்ப வாக்கு அரசியலுக்காக அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு இந்த விஜயை கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமானது. அதை செஞ்சால் குறைந்தபட்சம் ஒரு அரசை ஆள்வதற்கு, அரசை வழி நடத்தும் தகுதி கூட இந்த பாஜக அரசுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால இந்த வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்குது. விஜயை எப்போ கைது பண்ணுவாங்க, இந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட இந்த மக்கள் விரோத கும்பலை எப்போ கைது பண்ணுவாங்க, இதுதான் இப்போ மக்கள் முன்வள்ள கேள்வி.